பிரைஸ் லார்ட். என் பேர் தாவீத் ராஜா. நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை. அதனால வந்து கோவத்தில் நான் ஆசிட்டை எடுத்து குடிச்சிட்டேன். ஆசிட்டை குடிச்சிட்டு நான் அப்போ கூட என்ன பண்ணேன், சண்டையில் வந்து நான் கிளம்பி போயிட்டேன். நான் அவங்க வீட்டில் போச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன், சண்டை போட்டு வெளியே போயிட்டேன். அப்புறம் என்னை கூட்டின்னு போய் கேகே நகர் ஹாஸ்பிட்டலில் போய் விட்டாங்க. கேகே நகர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நாங்கள் சென்னையில் இருக்க கேகே நகர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஆசிட் குடிச்சிட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அவங்க வந்து இங்கே பார்க்க முடியாது, கொஞ்சம் சீரியஸ்டாக நீங்கள் ராயப்பேட்டை போயிடுங்க, சென்னை ராயப்பேட்டைக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. சென்னை ராயப்பேட்டைக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போனோன்னே ஐசியூ மணி 2 மணி இந்த நடக்க போதெல்லாம் 2 மணிக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் ஐசியூவில் வச்சுட்டோன்னே எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை எதுவும் நான் இப்போ சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாங்க. இப்போ நம்ம யூரின் எப்படி போகிறதுனா ஒரு பைப்பு நம்ம டியூப்பு தான் போட்டு ஆகணும். சாப்பாடே நமக்கு அவர் குடலில் இது பண்ணி தான் போட மாதிரி இருக்கும். 3 மாதம் எப்படியோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கே பயம் வந்துச்சு அவங்க அதெல்லாம் சொல்ல போகுது. அப்புறம் எங்கள் அம்மா அழுந்துட்டு அவங்க ப்ரேயர் டீமில் எல்லாருக்கிட்டும் சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. நைட் ஃபுல்லாக எனக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி அவங்க ப்ரேயர் பண்ணி இது பண்ணால் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணோன்னே எனக்கு இது போகுது. அதுக்கப்புறம் காலையில் எனக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு 3-4 மணிக்கு போல் என்னை மறுபடியும் இன்னொரு பெரிய ஐசியூவில் போய் மாற்றிட்டாங்க. அங்கே போய் மாற்றிட்டு அங்கேயும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க, இப்போ எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாரும் பயந்துட்டாங்க. எனக்கே லைட்டாக பயம் வந்துடுச்சு, அப்படியா குடித்தோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போனோடனே அவங்க வந்து காலையில ரிப்போர்ட்லாம் எடுத்து எல்லாமே பார்த்துட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்ட்டாங்க, எதுவுமே குடிக்க கூடாதுன்ட்டாங்க. எனக்கு வர தண்ணி வர அந்த டைம்ல ரோவரா எடுத்துன்னு இருந்தது. என்னால முடியல, தண்ணி வேணும்ன்ற தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பெல்லாம் தண்ணி மேல அவ்வளோ ஆசை எனக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாகி ஒரு 12-11 மணிக்கு போல இன்னொரு செக்கப், மெடிக்கல் செக்கப், அந்த கேமரா ஒரு பைப்பில் உள்ள விட்டு அந்த இதெல்லாம் பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னாங்க. அங்கே போய் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து சொன்னாங்க. டாக்டர் வந்து இல்லை ஒன்றும் ஆகலை, அவனுக்கு வயிற்றுலலாம் எதுவுமே ஆகலை, லைட்டாக தொண்டையில் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு, மற்றபடிலாம் எதுவுமே இல்லை, ஆனால் பரவாயில்ல, யாருக்குமே இந்த மாதிரி இருந்தேன். ஏன்னா என் பக்கத்தில் ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 பேருக்குமே இந்த மாதிரி தான் லைட்டாக தான் குடிச்சிருக்காங்க ஆசிட்டை. அவங்களே 1 வாரம் 10 நாள் 15 நாள் 1 வாரம் ஒருத்தர் சாப்பிடாம இருந்திருக்காரு, சாப்பிடவே இல்லையா, அவர் தண்ணி கூட 1 வாரம் குடிக்கல அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு வெறும் 2 நாள் தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அவங்க சொன்னது ஒன்று சொன்னாங்க, ஆனால் எனக்கு நடந்தது வேற நடந்தது. அது எல்லாமே ஏசப்பாவோட கிருபை தான். எல்லாமே அவங்க ப்ரேயரில் தான் எனக்கு அந்த சுகமாகிடுச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நான் 2 நாள்ல தான் அதுக்கப்புறம் பண்ணா ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. டாக்டரே வந்து இல்லை பரவாயில்ல, இந்த பையனுக்கு அவரே ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் பார்த்தாரு. எப்படி உங்களுக்கு வயிற்றுலேயே எதுவும் ஆகல, சும்மா அவர் சிரிச்சுட்டே என்கிட்ட பேசுறாரு, என்ன இப்படி இருக்கான்னு. எனக்கும் அதை பத்தி ஆனா எனக்கு இன்னும் வர சீரியஸ்னஸ்டே தெரியல. இவங்க சொல்ல போதுதான் எனக்கே அது தெரியுது. நான் மற்றபடி சும்மா ஏதோ இல்லை ஒன்றும் இல்லை அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் நான் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சேன். அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, அது பண்ணாலும் மற்றபடி எனக்கு பயம் எந்த இதுவும் அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக பயம் எதுவுமே இல்லை. எல்லாமே கத்தருக்கு தான் நன்றி சொல்லணும். கத்தரால தான் எனக்கு நான் உங்ககிட்ட இருந்து பேசுகிறேன். நான் இந்த மாதிரிலாம் கேமராவில் இன்டர்வியூலாம் எடுத்து பேசுறது கிடையாது. அதனால நான் பேசுறதை பார்த்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க.